ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கிளம்புறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. சரிங்களா? இதெல்லாம் போட்டுட்டு ஸோ கிளம்புறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த கேமராலாம் விற்றுருச்சு பஸ் இதெல்லாம். ஸோ இது சம்மந்தமாக கால் பண்ணாதீங்க, ஏன்னா கேமரா விற்றுருச்சு. கேமராவோட கவரு தம்பி இதெல்லாம் பேக் பண்ணப்பா, இதெல்லாம் அதுக்குள்ளேயே வச்சுரு, அந்த கேமராக்குள்ளேயே வச்சுரு. இந்த கேமராவோட இதெல்லாம் வச்சுரு. ஒருத்தர் வாங்கிட்டார், 2500 போட்டு இதை வாங்கிட்டார். சரியா? நாங்கள் அதெல்லாம் வந்து அது நான் 10,000 கூட விற்க முடியும்னு வைங்களேன். நமக்கு அந்த டைமிங் இல்லை. அதை பேன் பார்த்து அதை ஆன் பண்ணி காமிச்சு அதுக்கெலாம் வந்து இப்போ எங்களுக்கு டைம் இல்லை. அதனால் வந்தது அப்படியே போட்டு 500 வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். சரியா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்போவில் A78 5G மொபைல். சரிங்களா? 5G மொபைலு இங்கேப்பா பாக்ஸு மொபைலு ஓப்போ A78. அதுக்கு முன்னாடி இதை போட்டுறேன். இது 6300 இது 7000 போட்டோமா, இப்போ 6300. OnePlus நாடு ஒன்று விற்றுருச்சு. ஸோ ஒருத்தர் வாங்கிட்டாப்புல 6300 இதோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 5G மொபைல். இந்த இருக்குது பாருங்கள், 5G மொபைலு OnePlus நாடு CE2 லைட்டு 6300 எதனால் கொடுக்குறோன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுதான். ஏன்னா இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல ஒரிஜினல் டிஸ்பிளே வருது பார்த்திங்களா, அதுவே ரொம்ப மோசமாக தான் இருக்கும் இந்த நாட் CE2 லைட்டை பொறுத்த வரைக்கும். அதனால தான் இந்த மாடல் வந்து சக்ஸஸ் ஆகலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ நீங்கள் செகண்ட்ஸாக பர்மா பஜாரில் இதே மொபைல் நீங்கள் வாங்க போனால் 11,000 கம்மி வாங்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும். 11,000 தான் இதோட ரேட்டு. 6GB RAM 128 பர்மா பஜாரில் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? வெறும் 6,300க்கு தரோம். டிஸ்பிளே சேஞ்சு தான், இல்லைன்னு சொல்ல. ஒரிஜினல் டிஸ்பிளேயும் இதோட மோசமாக தான் இருக்கும். இருந்தாலும் இது நல்ல டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 128 கேமரா எல்லாமே இருக்குது. பாக்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது. இதை கொஞ்சம் கேமராலாம் எடுத்துக்காட்டு. ஏன்னா 6300 அதுவும் 5G மொபைலு. ஸோ உண்மையிலே பயங்கர கம்மிங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். சரியா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. OnePlus நாடு CE2 லைட்டு வெறும் 6300 5G மொபைலு. வாய்ப்பே கிடையாது. வாங்குறவங்களுக்கு லாபம் தான் இது. ஓப்போவில் A78 5G மொபைலு. இதை பாக்ஸ் மொபைல் தான் நான் தேடிட்டு இருந்தேன், எங்கே இருக்குன்னு தெரில. இது உள்ளே இருக்கும் ஒரு வேளை. மொபைல் எங்கேப்பா? இந்த மொபைல் இதாக இருக்கா? ஓகே 11,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. 5G மொபைலு 8128ன்னு நினைக்கிறேன். 8128 பாக்ஸு மொபைல் தான், வேறு மொபைல் இல்லை. பாய் கொஞ்சம் லேட்டாக தானே போவீங்க, அவ்வளோதான். நான் கிளம்பிட்டீங்களா? சரி, ஓகே. இருங்க, நான் வேறு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேனே. தம்பி இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் அப்படி பிடிச்சிக்க, அப்படி கேமரா பிடிச்சிக்க. 1 2 3 4 5 6. பாய் 6,000 கையில் இருக்கா? 14,000 ஜிபேயில் அனுப்பிடுறேன். ஜிபே நம்பர் சொல்லுங்கள். 900-313-2959. எவ்வளோ போட்டிருக்கு? எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 6 ரூபா. ஒரு 14,000 கொடுத்துட்றேன். இருங்க, பேலன்ஸ் 20,000. பாய் பேலன்ஸ் எவ்வளோ? 20 ரூபா.
भाई लिमिट क्रॉस ஆயிடுச்சுன்னு வருது भाई. ஆசிம் கிட்ட போட்டு விட சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை இருங்க. ஐம்பது பஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த ஒரே ஒரு நிமிஷம். ஃபோன் எடுக்க மாட்டேறான்ப்பா. ஆசிம் அவர் பக்கத்து கடைக்காரர் இருக்கார்ல, அந்த தொப்பிக்காரு அவருக்கு வந்து ஒரு 14,000 ரூபா உன் அக்கௌண்ட்டில் நான் போட்டிருக்கேன். அது அவருக்கு அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி விட்ரு. அவர் நம்பர் தெரியுமா? இந்த நான் சொல்கிறேன் பாரு, 900. ஹலோ, 900 3132959 959. 14,000. ஸோ அவருக்கு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடு, அவர் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடு. சரி ஓகே, சொல்லிடு அவர்கிட்ட. போயிட்டாரா பாய்? நீ கொடுப்பா காசு. ஆசிம் போட்டான்னு சொல்லு. பஸ் சாரி பஸ், கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து வீடியோவை பாதியிலே கட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஒருத்தர் எமர்ஜென்சியாக ஓகே பணம் கேட்டார், அவர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஒரு 2-3 நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சு, மன்னிக்கவும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 13. இது விபரீதமாக இதை எதிர்பாராத விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி பேக்கில் வந்து உடஞ்சிருச்சு, கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. சரியா, எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள். விலை வந்து 22,500 தராரு. பேக் டோர் தான் உடஞ்சிச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா அழகாக கலட்டி அழகாக அப்படியே தெரியாத அளவுக்கு பேக் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் நம்ம இடத்துல ஆள் இருக்காங்க. 500 ரூபா செலவு பண்ணால் சரியாயிரும். தெரியவே தெரியாது. ஒரு கண்ணாடி அப்படியே எடுத்து அப்படியே மாற்றி விட்ருவோம். இருந்தாலும் வந்து நம்ம எவ்வளோ சொல்கிறோம்? 22,500 சொல்கிறோம். இதை நமக்கு பேன் பார்க்குறதுக்கு டைம் இல்லை, அதனால் உங்களுக்கு அப்படியே போடுறோம். ஐஃபோன் 13 22,500. பின்னாடி பவுச் போட்டால் கூட ஓகே. ட்ரூ டவுன் ஸ்டிக்கர் 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு ஸ்டிக்கர் ஒட்டினா கூட உங்களுக்கு அது தெரியாது. சரியா, 128 GB. பேட்ரி ஹெல்த் எவ்வளோ பாருப்பா, எல்லாத்தையும் காட்டு பார்க்கணும். 83 83% வந்து பேட்ரி ஹெல்த் இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் மொபைலு. ட்ரூ டோன் கேமரா எப்படி இருக்குது காட்டு. ஏன்னா பேக்கில் உடஞ்சிருக்குல்ல, அது ஒரு சந்தேகம் இருக்கும் மக்களுக்கு. கேமரா பாருங்கள் அப்படியே செம்மையாக இருக்குது. 1 2 3 3 கேமராவும் செம்மையாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிமட்ட விலை 22,500, 22,500. சரியா, வேறு என்னப்பா உனக்கு கோபாலு? இந்த லெமன் டீயை கொடுப்பா. இந்த இது அவனுக்கு கொடுத்துரு.
ஸோ 22,500 22,500. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து யாருதுப்பா இது 13,000 9R. இவன் தான் காதர். ஒன் ப்ளஸில் வந்து பேக் டோர் உடஞ்சிருக்கு. 9R 12GB RAM 256GB. விலை வந்து பார்த்தீங்கன்னா 13,000 போட்டிருக்காப்புல. நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு 9R இருக்குது, சார்ஜரோடு இருக்குது. அது எவ்வளோ போட்டிருந்தோன்னு ஒரு நிமிஷம் செக் பண்ணுவோம். 14,000 14,000 போட்டிருந்தோம். பட் ஆனால் பேக் டோர் உடையலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9R தான். இதுவும் டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். ஒரு சார்ஜர் இருக்குது 14,000. இதுக்கும் அதுக்கும் 1000 டிஃப்ரெண்ட்டு. ரெண்டாவது பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஆனால் மேட்ச் பண்ணோம்ல, இது ஒரு ஆளுது, இது ஒரு ஆளுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் 80 10,500. ஆக்சுவலாக நானே இந்த மொபைல் தான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் ஒரு கிராக் வேறு இருக்குது, கண்ணாடி உடஞ்சிருக்கு மேலே உள்ள கண்ணாடி. 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12GB RAM 256. மேலே கிளாஸ் புரோக்கனாக இருக்குது, நல்லா கேட்டுக்கோங்க. கிளாஸ் புரோக்கன் இது, சரியா? 8GB RAM 128 4000. நான் 12ன்னு சொல்லியிருந்தேன், தெரியாமல் சொல்லியிருக்கோம், பார்க்கல. அவ்வளோ அப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8GB RAM 128 இருக்குது. கண்ணாடி உடஞ்சிருக்கு. விலை வந்து பார்த்திங்கன்னா 10,500. அடுத்தது சாம்சங்கில் ஒரு மாடல் கொடுத்துருக்காப்புல. சாம்சங்கில் 8,500 தான் ரேட்டு. 5Gயாக பார்ப்போம். நான் 5Gயில் ஒரு 6,300 ஒன்று கொடுத்துருக்கேன், அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா A52s 5G மொபைல். நேற்று ஒன்று ஒயிட் கலர் போட்டு விற்றுருக்கோம். 9,000 போட்டு விற்றோம். இது வந்து 8,500 இது. ஸோ இது வந்து மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது பஸ். இது 82128 5G மொபைலு. வெறும் 8,500 தான் போட்டிருக்கு. அப்புறம் ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 15. இது 15 வந்து அவர் 46,000 கம்மி வராதுன்ட்டார். நம்ம என்ன பண்ண முடியும்? 46 தானேப்பா சொன்னார். ஆமாம், 46,000 கம்மி வராதுன்ட்டார். 42,500 நம்ம விற்றுருக்கோன்னு சொல்கிறோம். அவர் கேட்கல, நம்ம என்ன பண்ண முடியும்? கஸ்டமர் வந்து இது ஓப்பன் பண்ணப்பா. இது என்ன, இது மெனு வரவை. பேட்ரி ஆனால் 93 இருக்குது. அதில் பேட்ரி இது 93 இருக்குது. இது வந்து சாம்சங்கில் A14 சொல்லிட்டு ஒரு 5G மொபைல். 4GB RAM 64GB. விலை வந்து வெறும் 6,000 தான், 6,000 rupees. மோட்டோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா விலை கூடையா குறையா நமக்கு தெரியாது. 18,000 வந்திருக்கு. ஒன்லி மொபைலாக இருக்குது. ஆனால் மொபைல் மாடல் புதுசுன்றாங்க. மாடல் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன். மோட்டோவில் எட்ஜ் 50 ஃபியூஷன் 12GB RAM 256GB. இதை வச்சிரு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் இது என்ன மாடல்ப்பா? சாம்சங்கில் A53ன்னு நினைக்கிறேன். 11,000 சொல்லி கொடுத்தது, விற்கலை. 5G மொபைல் இதெல்லாம். சாம்சங் கேலக்ஸி A53 5G மொபைலு. விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000 8,128. இந்த ஓப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் வந்து இந்த தான் இருக்குது. நம்ம தெரியாமல் தேடிட்டு இருந்தோம். சார்ஜர் இங்கே தான் இருக்குது. சார்ஜர் கேபிள் இங்கே தான் இருக்குது. எந்த கேபிள்னு தெரில. ஆனால் ஸோ ஓகே. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5,000 தான் சொல்லியிருக்கு. போக்கோவில் M3 இது. போக்கோ M3 GB RAM வந்து பார்த்திங்கன்னா 6,128. இல்லை 464 4GB RAM 64GB. போக்கோ இது விவோவில் வந்து பார்த்திங்கன்னா X50. இதோட விலை 14,500. விவோ X50 விவோ X60 ரெண்டு இருக்குது. விவோ X60 இந்த இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ சொன்னாப்லப்பா அவர்? விவோ X50 11. ஸ்டிக்கர் ஓட்டலையா? இல்லையப்பா, ஒட்டவே இல்லையப்பா. அது 14,500. இது X60. இது பாக்ஸு சார்ஜர் இருக்குது. இது வந்து 10,500.
நல்லா தெரியுமா? சரி அப்போ 10,500ன்னு எழுதிடுறப்ப. ஆனால் அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிட போகுது. 10,500 போடுவான். பெரிய மொபைலாக இருக்குப்பா. X50லாம் அவ்வளோ கம்மியாக வருமா? 5G கிடையாதுல்ல அது? ஆமாம் அது 5G கிடையாது. ஆனால் இது 5G இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் விவோ X50 X60 வந்து 5G மொபைலு. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4G தான் வரும். 10,500. இது வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைலு. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,500. 14,500. ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். கேமரா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். இது OnePlus Nord CE 5G. OnePlus Nord CE 5G 9,500. விற்கலை இது. ஆனால் இது வித்துருச்சு. இது ஒருத்தர் வந்து வாங்கணும், வாங்காமல் இருக்கார். இது வந்து Pixel 5Aன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு 13,000 சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னும் விற்கலை இது. இது வந்து கூகுள் பிக்சலில் வந்து 7 இது. இதோட விலை 22,500. மொபைல் தெளிவாக இருக்குது. 8/128 GB. சார்ஜர் கேபிள் எல்லாமே இருக்குது. 22,500. அதாவது 22,500. இது OnePlus 7 8,300. இது பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. $6,128. இது $6,128. பட் ஆனால் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 7,500 தரப்பில் 20,000 இருக்கும் ஆன்லைனில் இந்த வாட்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து Note 10 Prime. Note 10 Prime இங்கே இருக்குது. 6,500. 4G மொபைலு. 6,128. இதெல்லாம் 6GB RAM 128. 6,500. 4G மொபைல். 5G கிடையாது. இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா 40,000 கேமரா. இப்போ எவ்வளோ கொடுக்குறோன்னா நம்ம எவ்வளோப்பா போட்டோம்? இது ஸ்டிக்கர் எப்படிப்பா பிக்கிற? ஸ்டிக்கரை பிரித்தா விலையே மறந்துடும்ப்பா. இது பிக்காமல் எப்படி பிரிச்சிச்சு? யார் பிச்சா? இது எவ்வளோ போட்டிருந்தோம் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் அந்த இது பாரு 14,000 எவ்வளோ போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் அந்த எழுதி கொடுத்துருப்பான் பாரு, அதில் பாரு. ஆனால் அப்புறம் தப்பாக போட்டு அப்புறம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம காசு போட்டு கொடுக்கணும். இது ஓப்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா Z6 11,000 இது. இது வந்து OnePlus Nord CE 2 12,000. 8/128. 8/128. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 12,000. என்னவா? 18,500. ஓகே ஓகே. இந்த கேமரா இருக்குல்ல Insta 360 18,500. ஸோ அடுத்தது இந்த வாட்ச் வந்து நமக்கு போகலன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதெல்லாம் வந்து போக மாட்டேங்குது தான். இது ஒருத்தர் 6 கொடுத்தாரு. 10,500 ஐ வாட்ச்சு. இதெல்லாம் வந்து 6 விலை கூட 22,000 23,000 அப்படி இருக்குது. ஸோ அது போட்டு வேஸ்ட் தான், டைம் வேஸ்ட் ஆகும். இது வந்து OnePlus 9 Pro 12,500. OnePlus 9 அது OnePlus 9 சரி OnePlus 9 12,500. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது இதில். பேக் டோர் வேறு உடஞ்சிருக்கு. பேக் டோர் உடஞ்சதுனால தான் கம்மியாக தரோம். 12,500. iPhone 7 8,000. Samsung S21 FE S20 FE 11,500. 5G இது.
சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைலு. எவ்வளோ ரேட்டு? 11,500 இது நம்ம ஏற்கனவே போட்டு அழுத்து போயிட்டோம். இது ஒருத்தருக்கு ரிட்டர்ன் போடணும், அதுவும் போடலை. இது 12 ப்ரோ. இது iPhone 12 ப்ரோ 128, பேட்ரி 88, 25,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 ப்ளஸ். இது 5G மொபைலு. டிஸ்பிளேயில் வந்து பிளாக் டாட் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், பிளாக் டாட்டு ஒரு லைன் வருது. சில நேரங்களில் பிளிங்க் வேறு ஆகுது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000. சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ்ஸு 12GB RAM 256. நத்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபோன் இருக்குது. ரெண்டுமே 12/256. ஒன்றுக்கு பாக்ஸ் இருக்குது. 17,000, 17,500. சாம்சங் கேலக்ஸி S21 ப்ளஸ்ஸு பேக் டோர் உடஞ்சிருக்கு. 12,500. 8/128. இது இன்ஃபினிக்ஸில் 7,000 ஒரு மாடலு. ஐஃபோன் அது வந்து பார்த்திங்கன்னா 6ன்னு நினைக்கிறேன். 6 இது என்னது? ஆமாம், 6s ப்ளஸ்ஸு 6,000 அது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S23 23,000. இது 23,000. 23,000 தானே போட்டான், தெரில, கேட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து இந்த சாம்சங் இல்லை, இது விவோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வி ஃபோல்டுன்னு ஒரு மொபைலு, எட்ஜு ஸ்க்ரீனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஸ்க்ரீன் போயிடுச்சு, உள்ள ஸ்க்ரீன் போயிடுச்சு. வெளியில் உள்ள ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்குது. 12GB RAM 512GB. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000. இம்போர்ட்டட், அது இந்தியன் கிடையாது, இம்போர்ட்டடு. OnePlus 70 நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது தெரில, மறந்துட்டேன் ரேட்டு. ஸோ அவ்வளோதான், இதோட ஃபினிஷ் பண்ணிடுறேன். லேப்டாப் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டது திரும்ப போட முடியல. அதனால் அதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நானே ஏற்கனவே ஒரு 4 நிமிஷம் உங்களை வந்து வேஸ்ட் ஆக்கிட்டேன். ஸோ இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் பாஸ். நாளைக்கு பார்த்துக்கலாம்.